Hello peoples, nangalode Lakshmi, neenga vadirukadhu 0. Lakshmi, too much availability kills your value noted அப்படினு நம்மளுடைய எல்பி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்ல. சோ எங்கயோ ஃபீல் பண்ணி அவங்க இத போஸ்ட் பண்ணினாலும் லைஃப்ல நிறைய இடங்கள்ல நம்மளும் ஃபீல் பண்ற ஒரு பாயிண்ட் தான் இல்லையா? சோ நம்ம ரொம்ப ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா மதிப்பு கொடுத்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க அந்த வேல்யூ தெரியாம இருப்பாங்க. அப்போ நம்ம இவங்களுக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் லைஃப்ல எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்பியும் அதை ஃபேஸ் பண்ணிருக்காங்களா இல்ல ஜென்ரலா ஒரு போஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்களோட போஸ்ட் அதே மாதிரியே நேற்று நான் கோவிலுக்கு கிளம்பினேன். அதுல இருந்தா நேற்றுல இருந்து அப்டேட்ஸே இல்ல. நம்மளுடைய சுவாமி மலேசியா போறாங்க இல்லையா, அதுக்கான ஒரு அழகான அப்டேட் ஒரு வீடியோவா கொடுத்திருந்தாரு. அந்த டேட் மட்டும் சொல்லும் போது லைட்டா ஒரு ஸ்ட்ரைக் ஆகாத மாதிரி சொன்னாரு, யோசிச்சு சொன்னாரு. அதை நானும் நோட் பண்ணேன். எல்லாத்துக்குமே அந்த இது இருக்கும், ஒரு மனப்பாடமா சொல்றதுங்கிறது வேற, டக்குன்னு ஓகே நான் பேசிடுறேன் அப்படின்னு பேசுவோம்ல, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் புரிஞ்சுது. எனிவேஸ் இதுல ஹாய் மக்களே அப்படின்னு சொல்லி 5ஆம் தேதி 6 மணிக்கு வராங்க, June 5. ஓகேவா? சோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களுக்கும் அதுல என்ஜாய்மெண்ட் இருக்கு. வீடியோஸா நிறைய வரும். கலர்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணோம்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்ல ஃபேன் பேஜஸ்லாம் லைவ் எடுத்து செமையா தெரிக்க விடுவாங்க அப்படிங்கறதுதான். நேற்று கோவிலுக்கு போனேன் இல்லையா, அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. உண்மையுமே சொன்னா பயங்கர ஒரு டிவைன் மூட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். பொன்னர் சங்கர் தங்காயம்மன் கோவில்ல பொன்னர் சங்கர் நாடகம் பயங்கரமா தங்காயம்மன் இது மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம், இந்த படுகளம் ரிலேட்டடா நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தேன். சில இடங்கள்ல நம்ம என்னதான் சாமி கும்பிட்டாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், உண்மையுமே சாமி அருள் உண்மையா இருக்கா அப்படின்லாம் நான் யோசிப்பேன். ஏன்னா 2 விதமான மனிதர்களையும் நம்ம சந்திக்கிறோம்ல, உண்மை போலி அப்படின்ட்டு. ஆனா நேற்று அவ்வளோ ஒரு ட்ரூவா ஃபீல் பண்ணேன். ஏன்னா குட்டி குழந்தைங்கள்ல இருந்து அந்த சாமியோட அருள் அந்த தங்காயம்மனோட திருவிழால பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 மணிக்கு வரைக்கும் நைட் ஃபுல்லா பிரணவ் ஒரு மணி நேரம் தூக்குனா அவனும் ஃபுல்லா அதை பார்த்தான். பிரணவுக்கு ரொம்ப அந்த கடவுளுடைய இதுல ஈடுபாடு அதிகமா இருக்கு. அவங்க அப்பாவட்ட எங்க அம்மாவட்ட சொல்லலாம், எனக்கு இருக்கு. பட் ஆனா நான் அவ்வளவு வெளிக்காட்ட மாட்டேன். நான் பக்தியை உள்ளவே வச்சுப்பேன், அவங்க வெளிக்காட்டுற பர்சன்ஸ். சோ அது மாதிரி ஒரு அழகான ஒரு தருணம். எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்பி போஸ்ட் பண்ணாங்களே, நமக்கு வேல்யூ இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை முக்கியமான மனிதர்களுக்கு கொடுக்கணும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இல்லைன்னா ஒரு கால் லெசன் எல்லா இடங்களையும் எடுப்போம்ல, இவங்க இப்படிதான் இருக்குல்ல, அவங்க கிட்ட அப்படியே இருந்துங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா, அன்பை கொடுத்தீங்கன்னா ஹர்ட் தான் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ யார் எப்படியோ அவங்க கிட்ட அப்படியே நடந்துகிட்டு போனோம்னா லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இது ஜென்ரலா எல்பியோட போஸ்ட் பார்த்தோன்னே எனக்கும் தோணுச்சு. நேற்று நான் அந்த கோவிலுக்கும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதுக்கு காரணம் எங்க அம்மாச்சி ஊரு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்க மனிதர்கள் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்ஸ். ஆஃப்டர் அம்மாச்சியோட டெத்துக்கு அப்புறமும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அன்பா இருந்தாங்க. ஸோ அது மாதிரி மதிப்பு இருக்கவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். உங்களுடைய கருத்துக்கள். ஸோ எல்பியோட போஸ்ட் ஜென்ரலான போஸ்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம எல்லாருமே லைஃப்ல ஃபீல் பண்ற ஒரு விஷயம் தான். எப்போதுமே லைஃபோட கனெக்ட் பண்ணி பர்சனலும் சொல்வேன். ஏன்னா நான் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ ஒன்னே எனக்காக இருப்பாங்களா உங்களுக்காக. இந்த ஹலோ வியூவர்ஸ் முன்னாடி இருக்க ஸ்டைல இப்ப பேசல அப்படின்ட்டு ஒரு சில பாத்தீங்கன்னா அதை விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கிறதுக்காகலாம் நான் ஹர்ட் ஆக மாட்டேன். ஆனா ரொம்ப அதை இழுத்து சொல்லும் போது இப்ப எல்லாம் கொஞ்சம் சிரமமாகுது, தொண்டையில எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகுது. அதனால நம்ம ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கிட்டோம். ஸோ டெய்லி அதை எடுக்கும்போது சரியா வரல. பட் அந்த ஹலோ வியூவர்ஸ்ல இருந்து எடுத்து டேக் வச்சுட்டு கூட நம்ம பேசலாம். பட் அப்படி சொன்னாதான் அது ஒரு ஃப்ளோவா இருக்கும் அப்படிங்கறதுனால. இல்லைன்னா என்னமோ நானே பேசின ஃபீல் இல்லை. அதான் ஒரு புரிதலுக்கு அந்த ஸ்டைல் இல்லை அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்காக பர்சனலா பேசியிருந்தாங்க அவங்களுக்காக. ஓகேவா? ஸ்டேடியோ